நண்பர்களே, காதல் அப்படின்னாவே எல்லாருக்குமே பிடிக்குங்க. சினிமானாவே லவ் ஸ்டோரி அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே அந்த படத்தை பார்ப்பாங்க. புதுசு புதுசான காதல் படங்கள் எத்தனை வந்தாலும் நம்ம மனசு அந்த படத்தை பார்க்க எப்போவுமே ரெடியாக தான் இருக்கும். அந்த வரிசையில் நம்ம இயக்குனர் அஸ்வின் சந்திரசேகர் இயக்கத்தில் சந்தோஷ் மானசா நடிப்பில் வெளியான படம் தான் கப்புல் ஃப்ரெண்ட்லி. இந்த படம் எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம். கதைக்களத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நாயகன் சந்தோஷ் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காம வீட்டில் அப்பா கிட்ட அவமானப்பட்டு இதனால் காதலில் தோல்வியாகி வாழ்க்கையில் என்ன ஆக போகிறோம் அப்படின்னு தெரியாமல் பைக் ரேப்பிடோ ஓட்டி சம்பாதிச்சுட்டு வராரு. இந்த சமயத்தில் நம்ம நடிகை நாயகியான மானசாவும் வேலைக்காக சென்னை முழுக்க அலையிறாங்க. ரெண்டு பேரும் சந்திக்கும் அந்த தருணம் தான் முதல் படமாக நமக்கு லைட்டாக படம் ஆரம்பிக்குது. நண்பர்களாக தொடங்கும் இந்த உறவு மெதுவாக நெருக்கமாக மாறுதுங்க. மானசா உதவியால் நம்ம சந்தோஷுக்கு ஒரு சின்ன ப்ராஜெக்ட் கிடைக்கிது. அந்த சின்ன வாய்ப்பை பயன்படுத்தி அதை அப்படியே பெரிய வாய்ப்பாக மாற்றுறாரு நம்ம ஹீரோ. ரெண்டு பேருமே அடுத்த ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து லிவிங் டு ரிலேஷன்ஷிப் வாழ ஆரம்பிக்கிறாங்க. இங்கே தாங்க படத்தில் ட்விஸ்ட் ஆரம்பிக்குது. சந்தோஷ் வேலைக்கு செட் ஆகி பெரிய ப்ராஜெக்டில் பெரிய மாற்றமாக மாறிட்டு வராரு. ஆனால் நம்ம ஹீரோயின் மானசாவுக்கோ எந்த வேலையும் கிடைக்கல. இதனால் ரெண்டு பேர்த்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஈகோ, மனசு கஷ்டம், சின்ன சின்ன சண்டைகள், ரெண்டு பேருமே பிரியலாம் அப்படின்ட்டு முடிவு செய்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இவங்க காதலை ஜெயிச்சாங்களா இல்லை வாழ்க்கை இவங்களை பிரிச்சிச்சா, இதுதாங்க இந்த படத்தோட மீதி கதை. ஒரு லவ் ஸ்டோரிக்கே மிக முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி தாங்க. அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக லவ் ஸ்டோரி படம் வேஸ்ட்டாக போயிடுங்க. ஆனால் இந்த படத்தில் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட கெமிஸ்ட்ரி தாங்க மிகப்பெரிய பலமாகவே இந்த படத்தில் இருக்குது. அவங்க நண்பர்களாக பழகிற காட்சிகளும் சரி, ரெண்டு பேரும் ஒன்றா வாழ்கிற சீனாக சரி, அந்த சின்ன சின்ன சண்டைகள், அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு லவ், ஒரு கெமிஸ்ட்ரி, ரொமான்ஸ் எல்லாமே அற்புதமாக வந்திருக்குங்க இந்த படத்தில். முதல் பாதி முழுக்க நமக்கு ஜாலியாக லைட் மூடில் இந்த படம் போகுங்க. ரெண்டாம் பாதி ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா எமோஷனாக மாற ஆரம்பிக்குதுங்க. அந்த எமோஷன் எதனால் மாறுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹீரோயினுக்கு ஒரு ஹெல்த் பிரச்சனை வருது. படத்தை அப்படியே டோட்டலாக மாற்றிடுதுங்க. கிளைமேக்ஸ் வரைக்கும் டஜன் கணக்கில் எமோஷ்னலை சுமந்துட்டு போகுதுங்க இந்த படம். குறிப்பாக பெண்கள் சந்திக்கும் சமூக அழுத்தங்களை பற்றி கொஞ்சம் இந்த படத்தில் பேசியிருக்காங்க. நாயகன் நாயகி கெமிஸ்ட்ரி இந்த படத்தில் சூப்பராக வந்திருக்கு. எமோஷ்னல் சீன்ஸும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. குடும்ப பின்னணி ட்ராக்கும் நல்லாவே வந்திருக்குங்க. அதாவது ஹீரோ பார்த்திங்க அப்படின்னா வேலை கிடைக்காமல் இருக்கிறப்பையும் சரி, வேலை கிடைச்சதுக்கப்புறம் சரி எப்படி மாறுறாங்க அப்படின்றத உணர்ச்சி பூர்வமாகவே சொல்லியிருக்காருங்க நம்ம டைரக்டர். மொத்தத்தில் இந்த கப்புல் ஃப்ரெண்ட்லி காதலர்கள் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு படங்க. படம் முழுக்க பெரிய ட்விஸ்ட் எது இல்லைனாலும் உணர்வுகளை நம்ப வச்சு படத்தை உணர்வுபூர்வமாக சொல்லியிருக்காங்க. லவ் ஸ்டோரி பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக வேலை செய்யுங்க. மறக்காமல் இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த ரிவ்யூவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.